வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கமெண்ட் ரியாக்ஷனோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 3 செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட் ரியாக்ஷனை பார்த்துடலாம். ஃபைசல் கான் W/3QC. ஸோ இவரோட கமெண்ட் தான் முதலாவதாக பார்க்க போகிறோம். அண்ட் ஹலோ அக்கா, மை டியூஷன் டீச்சர் யூஸ் டு பீட் மீ வித் எல்போஸ் ஆன் பேக் அண்ட் செஸ்ட் அக்கா. ஆக்சுவலி அவங்க டியூஷன் டீச்சர் வந்து முட்டி இருக்குல்ல, இந்த முட்டியை வச்சு அவரோட எல்போஸ்லையும் செஸ்ட்லேயும் வந்து வெடிப்பாங்களாம். அண்ட் வென் எவர் ஐ டிடன்ட் டூ ஹோம்ஒர்க் ஷி யூஸ் த எல்போஸ் டு டிசிப்ளின் மீ. நான் ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னா இந்த எல்போஸ் வச்சு யூஸ்வலாக அவங்க அடிப்பாங்களாம். ஆல்சோ ஷி யூஸ் டு வியர் சாரி ஆர் ஸ்லீவ்லெஸ் சுடிதார் ஃபார் குட் அட்டாக். அதுவும் இந்த மாதிரி நல்லா அடிக்கிறதுக்கு அவங்க என்ன வந்து வியர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி இல்லைன்னா வந்து ஸ்லீவ்லெஸ் சுடிதார் தான் வந்து போட்டுட்டு வருவாங்கன்னா, ஸ்லீவ்லெஸ் இல்லைன்னா ஆஃப் ஸ்லீவ்ஸ் போட்டு அவங்க எல்போவில் போனை சரியாக அடிக்கும். ஸ்லீவ்லெஸ் இல்லை அப்படின்னா ஆஃப் ஸ்லீவ்ஸ் இருக்குல்ல, அதை போட்டு வந்து அவங்க எல்போ வச்சு அடிப்பாங்களாம். எல்போ வச்சு என்னை செம்மையாக ஒரு நாளைக்கு வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. ஹோம்ஒர்க் பண்ணலன்னா சைடில் நிற்க வச்சுட்டு எல்போ வச்சு பாய்ஸோட செஸ்ட்டில் அடிச்சுட்டு இருந்தாங்க. சம்டைம்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்போ வச்சு நாட்டி பாய்ஸை அடின்னு கூட சொல்லியிருந்தாங்க. எங்கள் டீச்சர் செம்மத்தின். ஸோ அவங்க எல்போ இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்குது. ஸ்டிக்கு தேவையே இல்லை, எல்போ இருந்தப்போன்னு அவங்க எப்போவுமே சொல்லிட்டு இருந்தாங்க. உங்கள் எல்போவை நீங்களே தட்டி பாருங்க, செம்ம ஆடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வந்து ஒல்லியாக இருக்கவங்க ஆக்சுவலி போன் நல்லா குத்துன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. நான்லாம் வந்து எல்போ வச்சு கொடுத்தேன்னா அவங்க எனக்கு வந்து 5 நாளைக்கு வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு வீக் பேஷண்ட். ஸோ அதுதான். ஸோ இது இந்த பனிஷ்மெண்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லை. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி நான் டியூஷன் டீச்சரெல்லாம் வந்து இருந்திருக்கேன். ஸோ அவங்க வந்து நிறைய அடி வாங்கியிருக்காங்க. நான் மோஸ்ட்டாக காது முடிச்சுட்டுருவேன். கம்மினே அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அடுத்ததா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பெரிய கமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரக்னார்லோ ப்ரோக் 3624 அப்படின்றவரோட கமெண்ட் தான் இது. ஆய் மேம், நான் என்னோட வேர்ஸ் ஸ்கேனிங் பனிஷ்மெண்ட்டை ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது ஆக்சுவலாக ஷேர் பண்ணி 1 இயர் ஆகுது. மன்னிச்சிருங்க இவ்வளோ லேட்டாக நான் ஷேர் பண்ணுறதுக்கு. எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். கேரளா. ஸோ என்னோட தமிழ் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல ப்ரோ. அவர் வந்து 12th படிக்கும்போது தான் இந்த வேர்ஸ் இன்சிடென்ட் வந்து அவர் நடந்திருக்கு. என்னோட ஸ்கூலில் வந்து பாய்ஸ்க்கு கேனிங் பனிஷ்மெண்ட் போத் ஹேண்ட்ஸ் அண்ட் பேக்கில் தான் விழும். இன்சிடென்ட் வந்து November 1 நடந்தது. November 1 கேரளா பொண்ணுங்க மல்லிகைப்பூ வச்சு வருவாங்க போல கிளாஸுக்கு. பிகாஸ் அன்னைக்கு தான் கேரளா பிறவி கொண்டாடுவேன். ஆக்சுவலி கேரளா பிறவி கொண்டாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபெஸ்டிவல்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி என்னோட கிளாஸில் 4 பொண்ணுங்க இருந்திருக்காங்க. பாவனா, சீத்தல், கிரீஷ்மா அண்ட் நயனா. அவங்களும் மல்லிகைப்பூ எல்லாம் வச்சு ஸ்டைலாக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் என்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன்ஸ் கிட்ட வந்து அந்த கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க போல். நான் சும்மா காமெடிக்கு ரெட் ஸ்டிக் பொண்ணுங்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு மனுஷன். ஆனால் அவள் 4 பேருமே வந்து செம்ம கடுப்பாயிட்டாங்க. அது கேட்டு செம்ம கோவமாயிட்டாங்க. அவங்க போய் கிளாஸ் டீச்சர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹெட்மிஸ்ட்ரஸ் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். பட் அன்னைக்கு அவர் வந்து லீவு அங்கே போச்சு. நான் வந்து பேக்கு தான் 12 பெரம்படி வாங்கினேன். ஸோ நாளைக்கு காலைல பனிஷ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது 4 ஜட்டி போட்டு போனேன். இப்பதான் டிக்கி குண்டா இருக்கு. மாம்ஸ் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன், பாய். நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. காலைல வந்து ஹெட்மிஸ்டர் கிளாஸுக்கு வந்தாங்க. என்கிட்ட பேக் போர்ட் பக்கம் போய் ஆன்ஸ் பொசிஷனில் திரும்பி நில்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அடிக்க ஆரம்பித்தாங்க. 3 அடி விழுந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்னவோ வித்தியாசமாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் மனுஷன். அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனா, அதனால கண்டுபிடிச்சிட்டாரு. செம்ம கோவத்தில் என்கிட்ட ஹெட்மிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் வாங்கன்னு கத்திட்டு அப்படியே அந்த 4 கேர்ள்ஸையும் வந்து ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ் போயிட்டு பேண்ட்டு கிரட்டி எவ்வளோ ஜட்டி போட்டுருந்தேன்னு வந்து பார்த்துருக்காங்க போல் பொண்ணுங்க முன்னாடியே. ஸோ சேட் தான். நான் மிஸ் ஒரு ஜட்டி மட்டும்தான் போட்டு என்ன சொல்லிட்டேன். அவர் செம்ம கடுப்பாயிட்டாங்க. பேண்ட்டு
கலட்ட சொன்னாங்க. நான் ரொம்ப கெஞ்சி பார்த்துட்டேன், மேம் பொண்ணுங்க இருக்குது அப்படியெல்லாம் கெஞ்சிட்டேன். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. பேண்ட்டை கலட்டு அப்படின்ட்டு கலட்ட சொல்லிட்டாரு. ஃபைனலி பேண்ட்டும் ரிமூவ் பண்ணேன். Don't touch me. उल्ले என்ன இருக்கு? அசிங்கமா பேசக்கூடாது. ஆமா. पैन निकालो. பிரபு. अरे पैन निकालो. चलो. அந்த 4 பொண்ணுங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேம் கிட்ட எவ்வளோ ஜெட்டி போட்டு வந்த நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் மேம் 4 போட்டு வந்திருக்கேன் மேம்னு பயத்தில் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாரி மேம் சாரி மேம்னு ஓகே சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியாச்சும் நீ என்னை சீட் பண்ண பார்க்குறியா, இரு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட ஒவ்வொரு ஜெட்டியாக கலட்ட சொன்னாங்க. அவர் கெஞ்சிருக்காரு, ஆனால் அவர் கேட்கவே இல்லை. பொண்ணுங்க எல்லாம் வந்து கலட்டும் போது பச்சை சிரிச்சிட்டு வந்திருக்காங்க. நான் ஃபைனலி 3 ஜெட்டி கலட்டி அடி வாங்க ரெடியாக நின்னேன். ஆனால் அவர் 4th ஜெட்டியும் வந்து கழட்ட சொல்லியிருக்காரு, அதுவும் கேர்ள்ஸ்க்கு முன்னாடி. அப்புறம் வாலை டச் பண்ணி நின்னேன். 12 அடி வாங்கியிருக்காரு. பொண்ணுங்க எல்லாம் ஒரே சிரிப்பு, நக்கலாக வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பனிஷ்மெண்ட் முடிஞ்சு ஜெட்டி போட போனால் என்கிட்ட 8 மீட்டர்ஸ் நில்லுன்னு சொன்னாங்க. அப்புறம் பாவனா கம்மியர் என்னோட நீல் டவுன் பண்ண சொன்னேன். பாவனா கிவன் 5 strokes அப்படின்ட்டு அந்த பொண்ணை வந்து அடிக்க சொல்லியிருக்காங்க. அவள்கிட்டையும் வந்து 5 அடி வாங்கியிருக்கான் பையன். அப்புறம் சீத்தல், நயனா அண்ட் ரீஷ்மான்ட்டு எல்லாருமே வந்து 5-6 பேர் அப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப பாவங்க. அதுக்கப்புறம் என்னோட அவங்க காலில் வேணும் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அதுவும் நான் பண்ணிட்டேன். அப்புறம் ட்ரெஸ் போட்டு கிளாஸ்க்கு போக சொல்லிட்டாங்க. அந்த 4 கேர்ள்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிளாஸில் போய் எல்லார்கிட்டையும் அங்கே நடந்ததையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்கூல் மொத்தமாக என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இனிக்கும் எவ்வளோ ஜெட்டி போட்ட அந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சு அந்த கேர்ள்ஸ் முன்னாடி ஷர்ட் மட்டும் போட்டு அடி வாங்கிட்டு இருந்தேன். அவங்க கையிலேயே நான் அடி வாங்கினதும் எல்லாமே ஸ்கூல் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு. இதுதான் என்னோட வேர்ஸ்ட் ஸ்கேனிங் பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வந்து இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப அவமானமாக இருப்பான்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் பெருத்த அவமானம் யாருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தான். ஏன்னா வந்து மனுஷன் செம்மையாக வந்து அடி வாங்கியிருக்கா, அதுவும் அந்த 4 பொண்ணுங்கிட்டே அடி வாங்கியிருக்கா அப்படின்னும் போது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். பாவம் தான் நீங்கள். கடைசியாக வந்து ஷாலினி பிரபு UH8SJ அவரோட கமெண்டாக இது. ஸோ சிஸ், நான் ஒரு 2K கிட், நானும் தான் இது மாதிரி வாங்கியிருக்கேன் சிஸ். 8th படிக்கும்போது மேக்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். நான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபெயில் ஆனால் ஃப்ரண்ட்டில் வர சொல்லி டாப் மேலே தூக்க சொல்லி பேக்லேயே 3 அடி அடிப்பாங்க சிஸ். வெரி பெயினாக இருக்கும். பாவம். அடி வாங்கிட்டு நீல் டவுன் போட சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான மிஸ். அவங்க பார்த்தாலே நாங்கள் நடுங்குவோம் சிஸ்டர். பேம்பூ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணி அடிப்பாங்க. அவங்க வண்டி பேக்கில் தான் அடிப்பாங்க. எக்ஸாம் பேப்பர் கொடுக்குற அன்னைக்கு நம்ம லீவ் போட்டாலும் விட மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே வச்சு செஞ்சுருவாங்க. ஏன் நேற்று வரலன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு அடி வர விழும். கிளாஸில் மொத்தம் 40 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து எப்படியும் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆவாங்க அவங்க பேப்பரில். அவங்க பேப்பர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சாலே அழுக தான் வரும். உண்மையிலே கேர்ள்ஸ் ஸ்கூல் ரொம்ப மோசம். பாரபட்சமே பார்க்காம அடி பொழந்துருவாங்க. 12th வரைக்கும் பேக் கேனிங் பனிஷ்மெண்ட் தான் இருக்குது. இப்போ தான் நான் 12th முடித்தேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி 1 year முன்னாடி இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து இவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசம் தான். ஏன்னா கோஎட் ஸ்கூலே வந்து கேர்ள்ஸ்க்கு அடியே விடாது. நான் 11th 12th வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் படித்தேன். ஆனால் 11th 12th கேர்ள்ஸை பாரபட்சமே பார்க்காம அடிப்பாங்க. செம்மையாக அடிவிடும் கேர்ள்ஸ் ஸ்கூலில். கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் கோஎட் ஸ்கூல்லே வந்து உங்கள் பொண்ணுங்க வந்து அவ்வளோ டிசிப்ளினாக படிக்கும். பொண்ணுங்க நான் கேர்ள்ஸ் காலேஜில் சேர்ப்பேன், கேர்ள்ஸ் ஸ்கூலில் சேர்ப்பேன், தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. கெட்டு குட்டிச்சோராக போயிடுவாங்க. அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா கோஎட் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்களுக்கே வந்து அவ்வளோ பாய்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்காது. ஆனால் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு, ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆண்களோட கான்டாக்டோ இல்லை ஆண் ஃப்ரெண்ட்ஷிப்போ தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து அவங்க கட்டி போட்டு நீ கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் போகணும், கேர்ள்ஸ் காலேஜ் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க வெளி காலேஜ் கூட பேச ஆரம்பிப்பாங்களோ என்னமோ, அப்படி தான் கான்டாக்ட்ஸ் தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இந்த 3 கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. பாய்.